ஹே ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் 5 o'clock வெளியே போகணும்னு சொன்னாங்க. நான் 4 கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போகிறதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் காஃபி அண்ட் வடை சாப்பிட்டோம். அந்த காஃபி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ கும்பகோணத்தில் இருக்க பாம்புநாதர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். அது ராகு கேது கோயிலாக. மோஸ்ட்லி இங்கே வர்றவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க அண்ட் குழந்தை வர வேணும்னு கேட்குறவங்க இவங்கள மாதிரி வருவாங்க. இங்கே வந்து பரிகார பூஜையெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு அவங்க வேணுனது நடக்கணும் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இங்கே வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ விளக்கேற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயர் வந்து மந்திரம் சொல்கிறத இவங்களாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கிற மரத்தில் வந்து தொட்டில் மாதிரி கெட்டுவாங்க. இதில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பண்ணிட்டு போட்டோம். அதில் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு திருப்தியாச்சும் கிடைக்கும்ல, ஓகேன்னு ஒரு ஹோப் இருக்குல்ல. அதை நம்ம ஏன் கெடுக்கணும்? வேறு ஏதாவது பாதிக்கப்படுற மாதிரி மூட நம்பிக்கையில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அது கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் அங்கே வந்து குளம்லாம் இருந்துச்சு, அங்கே நிறைய மீன் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு அங்கே போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை பார்த்தீங்களா, இது வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி ஒரு மலை. ஸோ நம்ம அடுத்த டெம்பிள் வந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கிற வைத்தீஸ்வரர் டெம்பிள். இங்கே வந்து விளக்கேற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறைய பசு கண்ணெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் காலையும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே குளம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான். அதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.